சந்திப்பில் அறிவிப்பாளர் தம்பி வளர்மன் அவர்கள், இந்த ஏற்பாட்டுக்குழு தலைவர், அதாவது ஸ்ரீ முனீஸ்வர் ஆலயத்தின் தலைவர் தத்துவன் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், பின்னாடி இந்து அர்ப்பணி ஆலயத்தின் நிர்வாக இயக்குனர் தத்து ராமச்சந்திரன் அவர்கள், மாண்புமிகு சதீஷ் முனியாண்டி பகடலாம் சட்டமன்ற உறுப்பினர், தன்ஸ்ரீ ரமேஷ் CEO லைட் ஹோட்டல். 2008 நான் வரும்போதுங்க எங்காச்சும் 1, 2, 3 டப்ஸ் தான் இருக்காங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட டப்ஸ் இருக்காங்க. அது மிக சிரமம் எல்லா பேரும் சொல்றதுக்கு. ஆனால் அதில் எனக்கு ஒரு பெருமை இருக்கு, ரொம்ப பேருக்கு நான் தான் வாங்கி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இப்போ டத்தூசியே இருக்காங்க. அதுக்கு மேல டத்து பங்களிமா வந்துட்டாங்க. இப்போ இன்னைக்கு ஏதாச்சும் நம்ம கல் தூக்கி போட்டா கண்டிப்பா டத்து மேல போடும். அது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை. நம்ம ஆளுக்கு நான் வாங்கி கொடுக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, எந்த கட்சி இருந்தாலும் சரி. ஆனால் சில நேரத்தில் வந்து நம்ம விருப்பப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும், அந்த காலகட்டத்தில் எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க, இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பேர் கிடைக்கிறது. சராசரி ஒரு ஆண்டு 12, 13 தத்துஸ்ரீ இருக்கு, தத்துஸ்ரீ இருக்கு. ஆனா இங்க வந்து டான்ஸ்ரீ இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, ப்ரோஃப் நீங்க ஃபெடரல் போகணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அப்படிங்க போனதான் எங்களுக்கு டான்ஸ்ரீ கிடைக்கும். பதவி எடுக்கணும், மினிஸ்டர் ஆகணும், அதெல்லாம் கவலை இல்லை. நீ அங்க போனதான் எங்களுக்கு டான்ஸ்ரீ கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால இது வந்து எனக்கு ஒரு எனக்கு பெருமை. அதாவது நிறைய இந்தியர்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு அங்கீகாரம். எனக்கு நான் வந்து அரசியல்வாதி சொன்னாலும் எனக்கு வந்து அதெல்லாம் பெருசு இல்லை. டத்துஷிக்கோ அதெல்லாம் பெருசு இல்லை. சில பேர் சொல்றாங்க, நான் சொல்லுவேன் அவங்ககிட்ட, ஏயா இதெல்லாம் இன்னைக்கு கிடைச்சா கிடைக்குது சார், நீங்க பரவாயில்ல, உங்களுக்கு ப்ரொஃபஸர்ஷிப் இருக்கு, எங்களுக்கு டத்துஷிப் வந்து. ஆனால் பிஸ்னஸ் பண்ணிட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ்லாம் வந்து இது வந்து ஒரு உற்சாகமாக இருக்கும் அப்படின்ட்டு அது நான் உணர்றேன். அதனால வந்து முடிஞ்ச அளவில் நாங்கள் எப்படியாச்சும் வந்து நான் அது சில நேரத்தில் பொய் சொல்லி நான் வாங்கி கொடுப்பேன். இவ்வளோ செஞ்சுருக்காங்க, அவ்வளோ ஒரு நல்லதுக்கு போய் சொல்லலாம்ல, கெட்டதுக்கு போய் சொல்லக்கூடாது. நல்லதுக்கு அவங்க வந்து அதிகமாக வந்து அவங்களோட ஈடுபாடு இல்லாட்டியும் சில நேரத்தில் வந்து அவங்க இல்லை அவங்க எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணாங்கல்ல, ஆனால் மற்ற வழியில் வந்து அவங்க செஞ்சுருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதனால வந்து நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இந்திய பினாங் மாநிலத்தில் வந்து இன்னைக்கு சிலாயமும் வந்து வர்றாங்க, கிடா இருந்து வர்றாங்க, ஜோர் இருந்து வர்றாங்க. எனக்கு கூட்டாளி இருந்தார் ஸ்லாங்கூர் இருந்து வந்து பார்த்தோன்னே நான் சொன்னேன், எப்படிங்க உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் ஸ்லாங்கூர் இருக்கீங்க, ஏதாச்சும் வேலை செஞ்சுருக்கீங்களா பினாங்கில் அப்படின்னு. இல்லை சார் அப்புறம் அப்படின்னாரு. அப்புறம் 2-3 மாதம் கழிச்சு அங்கே கிடைச்சிது. அப்புறம் எனக்கு பகாங்க வந்து டப்பு கிடைச்சிச்சு, என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு. அதனால வந்து சில பேர் கிடைக்குது. ஆனால் அது அவங்களுக்குலாம் முக்கியம். நாம் இந்த சமுதாயத்துக்கு வந்து இந்த மாதிரி அங்கீகாரம்லாம் மிக முக்கியம். நான் அது ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் வந்து அந்த வணிகத்துறையில் இருக்கும்போது இதெல்லாம் முக்கியம் என்று நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ நிறைய நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. இப்போ எல்லா பேரும் நான் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் ஒரு அளவு எனக்கு தெரியும். அதனால் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி தான் எனக்கு தெரிய வந்தது. அதாவது ராமா கொஞ்சம் ரகசியமாக தான் வச்சுருந்தாரு. இது மாதிரி ஒரு பாராட்டு விழான்னு இல்லாத ஒரு மிக சிறப்பாக சொல்கிறாங்க, ஒரு மாலை பொழுது அப்படின்ட்டு. அண்ட் ஈவினிங் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு தெளிவு உரை, அது சட்டீஸ்வரன் தெளிவு உரை அப்படின்ட்டு என்னைய பாராட்டணும் அப்படின்ட்டு தான் நல்ல. அதெல்லாம் வந்து எனக்கு முக்கியம் இல்லை. 2008 நான் பினாங்க்கு வந்தேன். இன்னைக்கு 2021, இந்த ஏறக்குறைய 13 ஆண்டு வந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியுது அப்படின்ட்டு. இது ஒரு தனி மனிதனோட ஈடுபாடு வந்து அப்படின்னு இல்லை, இது ஒரு கூட்ட முயற்சி தான். இன்னைக்கு எனக்கு பக்கபலமாக தான் ரொம்ப பேர் இருக்காங்க. இவ்வளோ நான் செய்ய முடியுது அப்படின்னா இது ஒரு டீம் எனக்கு இருக்கு. இன்னைக்கு சதீஷ் இருக்காரு, ராமா இருக்காரு, டேவிட் இருக்காரு, ஜேசன் இருக்காரு,
ரொம்ப பேர் இருக்கீங்க. ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்களோட ஒத்துழைப்பு என்னால் செய்ய முடியுது. ஆனால் நான் வந்து சில நேரத்தில் வந்து கலந்து மூணா பேசிடுறது, மேகியும் குத்தியிருக்கேன். சில நேரத்தில் எனக்கு முன்னாடி நடப்பு அப்போ தத்து ராஜி வந்தார். மத்துக்காமல் வந்து கோயிலுக்கு நல்லா 2 ஏக்கர். அப்போ ராமக்கோட மத்து 2.7 ஏக்கர் முருகன் கோயிலுக்கு, அழகான முருகன் கோயிலுக்கு 2.7. நான் வந்து ஒரு முருகன் பக்தர். நான் எனக்கு தமிழ் கடவுள்னா முருகன் தான். அதுக்காகவே நான் தங்க விளக்கு கொண்டாங்க. என்ன நீ சொல்றாங்க, ராமசாமி ஒரு நாத்திகர், ராமசாமி கடவுள் நம்பிக்கை. ஏன் கடவுள் நம்பிக்கைன்னா இவ்வளவு கோயிலுக்கு நான் பாதுகாப்பு. இன்னைக்கு எவனாச்சும் தைரியம் இருக்கா இன்னைக்கு கோயில் திறந்து பிள்ளைங்கள முடியுமா? கோயில் தொட முடியுமா பிள்ளைங்கள? கோயில் உடைப்புன்னு நீ கைப்பற்றீங்களா பிள்ளைங்கள? அவ்வளோ எனக்கு வந்து கோயில் மேல அவ்வளோ கோயில், அதாவது ஆலயங்கள் மேல அவ்வளோ ஒரு மதிப்பு, ஒரு அன்பு வச்சிருக்கு. அது என்னை போய் சொல்றாங்க, ராமசாமி வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு. அது சொல்லிட்டு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பெரியார் கொள்கையை எல்லாம் ஏற்றுக்கொள்றேன்னா நல்லது செஞ்சாலும் அதை ஏற்றுக்கொள்றேன். அவர் விநாயகர் சிலைக்கு செருப்பு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேனே. அந்த காலகட்டத்தில் அவர் செஞ்சாரு. ஆனா அவரு விநாயகர் சிலைக்கு செருப்பு மாடல் யார் பேசுறது? ரஜினிகாந்த் பேசுறாராம். நான் என்ன சொல்றேன், ரஜினிகாந்த் எந்த தகுதி இருக்கு பெரியார் பற்றி பேசுறது? அதனால கோயிலுக்கு நம்ம அதான் நம்ம அடையாளம் இந்த நாட்டில் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அடையாளம் நம்ம ஆலயங்கள், நம்ம கடவுள், நம்ம மொழி, நம்ம கலாச்சாரம், இதெல்லாம் நம்ம யாரு இந்த அடையாளத்துக்கு தான் நம்ம வந்து தமிழர்கள் இந்தியர்கள் நம்ம சொல்றோம். இந்த அடையாளம் நாட்டை எப்படி தமிழ் பள்ளி இவ்வளோ பேசுறாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு துண்டுகோல் பொங்கல் அப்படின்னா ஏப்ரல் 14 சித்திரை மாதம் வந்து சித்திரை புத்தாண்டு, அதுதான் தமிழ் புத்தாண்டு. பொங்கல் தான் வந்து பொங்கல் தான் வந்து இதை என்ன சொல்லுவாங்க, சமய புத்தாண்டு. 85%, அதாவது 90% இந்த நாட்டில் வந்து எல்லாம் தமிழர்கள். நம்மெல்லாம் தமிழர்கள், நம்மெல்லாம் இந்துக்கள். அது பிரச்சனையே இல்லை. இது ஏன் வந்து திடீர்னு காலகாலமாக வந்து இதெல்லாம் ஏற்றுக்கொண்டது? திடீர்னு வந்து ஒரு கும்பல் வந்து இல்லை இதை மாற்றி அமைக்கணும், இதை கருணாநிதி பண்ண சதி, ஜெயலலிதா பண்ண சதி, தமிழ்நாட்டு அரசியலுக்கு கொண்டு நுழைக்கிறாங்க அப்படின்னா. பொங்கல் அன்னைக்கு ஒரு கலாச்சார நிகழ்வாக ஏற்றுக்கொண்டு பொங்கல் அன்னைக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா என்ன தவறு? சித்திரை புத்தாண்டு அன்னைக்கு, அதாவது சமய விழா அன்னைக்கு நம்ம போய் வந்து இது அதாவது ஒரு தமிழர்கள் ஒரு நிகழ்ச்சியை நம்ம கலந்து என்ன தவறு? இது தமிழர்களும் இந்த இந்து சமயத்தை பிரிக்க முடியாது. இது இவங்களுக்கெல்லாம் புரியல. ஏன் பொங்கல் வந்து இதா சமய விழா, இந்த சித்திரை புத்தாண்டு தான் ஒரு தமிழர் விழா அப்படின்ட்டு கொண்டாடுறாங்க. ஏன் இன்னைக்கு? அது என்ன காரணம்? கருணாநிதி என்னமோ சொன்னாரு, விடுங்க, அங்க டிஎம்கே அரசு பண்ணியிருப்பாங்க. இது காலங்காலமா வந்து இதை நம்ம ஏற்றுக்கொள்றோம். நான் ஒரு இந்து, நான் ஒரு தமிழன். ஆனா அதே சமயத்தில் நீங்களும் யோசிக்கணும், இந்தியா பூர்வீக மக்கள் என்று யார்? அது ஆரியர்களுக்கு முன்பு வாழ்ந்தவர் யார் இந்தியாவில்? நம்ம முன்னோர்கள். திராவிடர்கள் சொல்லலாம், அது ஆங்கிலம் திராவிடர்கள் சொல்லலாம், தமிழர்கள் சொல்லலாம். அப்பெல்லாம் தமிழர்கள், மலையாளிகள், தெலுங்கு வேறுபாடு இல்லை. கோச்சிக்காரங்க கொள்ள வேண்டியது அந்த வேறுபாடு. அந்த வேறுபாடுலாம் எனக்கு முக்கியமாகவே தோணல. நம்மெல்லாம் தமிழர்கள், மலையாளிகளும் சரி, தெலுங்குகளும் சரி, கன்னடர்களும் சரி, நம்மெல்லாம் தமிழர்கள் என்று தான் பொதுவாக பிரிக்காம. அது பிடிக்கிறதா இந்தியர்கள் சொல்லிட்டு போவோம். அது தமிழ். ஏன் இதெல்லாம் பண்ணாதீங்க? ஏன் இதில் பிரிவுபடுத்துறீங்க நம்ம சமுதாயத்தை? இது என்ன இந்துத்துவ காரணமா? அவங்களோட
அவனோட அந்த போதனைகள்லாம் இங்கே வந்து உழைக்கிறார்களா? இது எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து இது ஒரு விஷயமே இல்லை. தமிழ் ஸ்கூல் போய் பாட திருத்தமா பெரியாரை பற்றி என்ன பண்ணுறாங்க தமிழ் பள்ளியில்? அவசிய சீர்திருத்தம், பெண்கள் விடுதலை, ஜாதி ஒழிப்பு, பிராமணர்கள் எதிர்த்தாரு. அது அவரோட கருத்து. அதான் சட்டமன்ற சொன்னது. பெரியார் எல்லாம் சொல்றது நம்ம ஏற்றுக்கொள்ளலையே. இந்த நாட்டுக்கு எது தேவையோ அதை நம்ம ஏற்றுக்கொள்றோம். இது போய் பாட திருத்தம்னா ஏன் அது தமிழை பலகீனப்படுத்துறதா? தமிழ் பள்ளியில பாட திருத்தம் என்றால் அது நம்ம தான் பேசலாம். நிறைய திருத்தங்கள் இருக்கு தமிழ் பள்ளியில். அதை விட வந்து நீங்க ஒரு மாதிரியான சமயத்தை நீங்க நுழைக்கிறீங்களா? என்ன மாதிரி சமயம்? ஹிந்து, அந்த வார்த்தை ஹிந்துட இருந்து வந்தது. சிந்துன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல ஆங்கிலேயர் தான் பயன்படுத்த ஹிந்து. இந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து இந்த சமயத்தை அவங்க வந்து வழிபாடு செய்யறாங்க. அப்புறம் வேற என்ன பேர் கொண்டாந்தாங்க இந்து சமயத்துக்கு? வரலாற்று பக்கம். இன்னைக்கு நம்ம தான் ஹிந்துஸ். தப்பு இல்லை. அவன் யார் ஹிந்துஸ்? நம்பாதவங்க ஹிந்துஸ், நம்புறவங்க ஹிந்துஸ், ஐயா கோயில் சாமி கும்பிடுறவங்க ஹிந்து, அந்த பிராமண வழிபாடுகளை ஏற்றுக்கொள்றாங்க அவங்க ஹிந்து. இதான் ஹிந்து சமயத்தோட பெருமை. நான் அதை அடிக்கடி சொல்லுவேன். இன்னைக்கு இந்து சமயம் 300 ஆண்டு இஸ்லாமியர்கள் இருந்த அந்த இந்தியா, ஆங்கிலேயர்கள் இருந்த இந்தியா. ஆனா பிற்பாடு சுதந்திரத்துக்கு பிற்பாடு 1947 பிற்பாடு இந்தியாவில் வந்து 80-85% இந்து. ஏன் மத மாற்றம் நடக்குது? அது அதோட அந்த சமயத்தோட பலம், அந்த சமயத்தோட எப்படி சொல்லுவாங்க, அவ்வளோ ஒரு எங்களோட இந்து சமயம் அப்படின்னா அது எங்க வேணாலும் எது வார்த்தைகளை கும்பலாம், மாற்றத்தை கும்பலாம். அதுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த சென்ட்ரலைசேஷன். நீங்க இஸ்லாமிய கிறிஸ்டியன் அதான் சென்ட்ரலைஸ். ஆனா இந்து சமயம் அந்த மாதிரி இஸ் வெரி டிஃப்யூஸ்ட். எங்க வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம், எந்த சாமி நீ கும்பிடலாம். இதுதான் இந்த இந்து சமயத்தோட பெருமை. இதுதான் நம்ம வந்து கடைபிடிக்கணும், இதுதான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதில் நம்ம சிந்தனைக்கும் நம்ம அறிவுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஊக்குவிப்பு இந்த இந்து சமயம். நான் சமயம் வந்து எக்ஸ்பர்ட் இல்லை, நான் நிறைய படிச்சிருக்கேன், இன்னும் படிக்கிறேன். சிவன் வந்து அந்த வேதங்கள் வரலையா? அவர் சிவன். முருகன் வந்து அந்த வேதங்கள் அவர் பட்டு அதாவது ஆரியர்கள் 2000 ஆண்டு கிறிஸ்துவ பிறப்புக்கு முன்பே மற்ற இடம் வந்தவர்கள். அவங்க என்ன சிவன் இல்லையா? சிவன் அதுக்கு முன்னே சிவன் இருந்தாரு. சிவன் வழிபாடு இருந்தது, லிங்க வழிபாடு இருந்தது. பிற்பாடு தான் வந்து அந்த அந்த காலத்தில் வந்து சிவனையும் வந்து ருத்ரான்னு கூப்பிட்டு சிவனையும் கொண்டு வந்தாங்க. சிவன் யாரு? கடவுள். முருகன் சைவ சித்தாந்தம் தாங்க. சைவ சித்தாந்தத்தை பற்றி ரொம்ப பேர் பேச மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நமக்குன்னு ஒரு நல்ல வழிபாடு இருக்கு. அது எந்த ஒரு வேற்றுமை இருந்தாலும், எந்த ஒரு வித்தியாசம் இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்றோம். இந்த பாட்டுக்கு எந்த கோயிலுக்கு வேணாலும் நீ போகலாம். முருகன் கோயிலுக்கு போகலாம், விநாயகர் கோயிலுக்கு போகலாம், ஐயா கோயிலுக்கு வரலாம். ஐயா கோயில நீ ஆடு வெட்டலாம், சில கோயில நீ அங்க வந்து அசைவம் தான். இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்றோம், தப்பே இல்லை. இப்படிதான் இந்து சமயம் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா இதான் இந்து சமயத்துக்கு ஆகும். இதுக்குதான் நம்ம இடம் கொடுக்கூடாது என்று நினைக்கிறேன். அதனால சித்திரை புத்தாண்டை எடுத்துக்கொள்வோம். நான் கோயிலுக்கு போனேன், அங்க படம் பார்த்தாங்க, ராமசாமி சாமி கும்பிடுறாரு அப்படியாது. பொங்கலுக்கு நான் வேசிட்டு போவோம், பொங்கலுக்கு நான் கோயிலுக்கு போவேன். இஷ்டம்பா, அது நீங்க சொல்றது இந்துத்துவம் எதிர்ப்படி இடம் சொல்லுவாங்க. என்னன்னா இன்னைக்கு இவ்வளோ நான் இன்னைக்கு பிள்ளைங்களை வந்து செய்ய முடியுது, நிறைய செய்யும் ரொம்ப நிறைய இருக்கு. ஒரு நாள் நான் யோசிச்சு எது செய்யணும், அது செய்யணும். காலையிலே 6 மணிக்கு 5:30 மணிக்கு எந்திரிச்சு
மனைவி இருக்காங்க, நான் போய் சொன்ன அவங்க கேளுங்க. முதல் வேலை என்னாச்சும் எழுதுவேன். 6 மணிக்கு எழுதுவேன். எழுதிட்டு நான் பிரஸ் அனுப்பி விட்டுருவேன். அப்ப எனக்கு தெரிய சந்தீஷ்மா எழுந்திரிச்சு மாட்டாங்க, 10 மணிக்கு எழுதிருப்பாங்க. கெட்ட பழக்கம் அதெல்லாம். நான் 5:30 மணி 6 மணிக்கு. ஆனா இது ஒரு நல்ல பழக்கம் நான் கற்று வச்சிருக்கேன். இந்த நான் 5 மாசம் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் சைக்கிள் போயிட்டு வரோம். அது கடினமான ஒரு உடற்பயிற்சி சைக்கிள் போயிட்டு வரும். நம்ப மாட்டீங்க. இன்னைக்கு தான் போய் என்னோட சோதிப்பேன், பிளட் டெஸ்ட் போயிட்டு வந்து பையன் கூப்பிட்டான். அப்போ ஆச்சரியமா இருக்கு, யோர் பிளட் சுகர் இஸ் கம் டவுன். அது வந்து நீங்க இந்த எக்ஸசைஸ், அது கடினமான எக்ஸசைஸ். காலையில் 20 கிலோமீட்டர் 21 கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு போயிட்டு வந்து அப்புறம் குளிச்சுட்டு பசாரிட்டு அப்புறம் குளிச்சுட்டு முடிஞ்சால ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டு அப்புறமா ஆஃபீஸ் போவேன். சத்தீஷ்லாம் அதெல்லாம் செய்யறதே இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன அப்படின்னா, நம்ம உடற்பயிற்சி செய்யணும். நம்ம வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம செய்ய முடியும் வேலை. அதனால இவ்வளோ நம்ம செய்யணும் அப்படின்னா, இந்த இந்து ஆரோக்கிய மாதிரி இவ்வளோ செய்யணும்னா நான் இது ஒண்டி இல்லை. ராமா இருக்காரு, ராமா போய் கடவுள் கூடாது செய்வார், சிலதெல்லாம் ஏசுவார். ஆனா அன்னைக்கு நான் ராமாவை நியமிச்சது வந்து அது கரெக்டான. என் கூட இருக்கவங்களும் வந்து சம்பளத்துக்காக இல்லை வருமானத்துக்காக அப்படின்னு அவங்க யோசிக்குது. ஒரு கடமை, ஒரு உணர்வு, இது செய்யணும், இந்த சமுதாயத்துக்கு நல்லது, அந்த அடைப்புல தான் வந்து என்ன செய்யறாங்க. இன்னொரு பண்ணி வாயத்தில் வந்து இங்க அந்த மோதலாம் ராமா தான் விழுந்துருப்பாரு, அருமையா செய்யறாரு. அப்ப நான் 2010 2011 ராமாவை நியமிச்சேன் சிஇஓ, நிர்வாக இயக்குனர். வந்து அப்போ வந்து பெட்டையும் வந்துச்சு, எப்படி இவரை நீங்க நியமிக்க முடியும். ராமாவுக்கு வந்து சரியான அனுபவம் இருக்கு. அவர் ஒரு யூனியனிஸ்ட், தொழிற்சங்கவாதி, அப்புறம் ஒரு நிர்வாக இயக்குனர், அதெல்லாம் இருந்தார். அதெல்லாம் அனுபவம் இருக்கு. இந்த பிராய மக்கள் வந்து நன்றாக அறிவாங்க அவரோட சேவையெல்லாம். அவர் போட்டு இன்னைக்கு நல்லா இருக்கு. இப்போ சுரேன் போர்டு இருக்காரு, செக்ரட்டரி, கமிஷனர்ஸ்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த ராமசாமிக்கு சேர்ந்ததில்ல, இந்த சமுதாயத்துக்கு நம்ம செய்யணும் அப்படின்ட்டு தான் நினைச்சு இன்னைக்கு நிறைய செய்யறாங்க. அதனால வந்து இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை யாரையும் செய்யும் போது அதோட பலன் தெரியுது. எங்க எதிர்ப்பு நிறைய இருக்கு. அங்க பிணையங்கவுங்களே நிறைய, கட்சியிலே எதிர்ப்பு இருக்கு, அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு இருக்கு. அதான் ஒரு இதில் வந்து பயிலை குத்தி தராங்க. நிலத்தை கேட்கிறேன் பத்துக்காவா நீங்க சாப்பிட்டு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. அது பத்துக்காவா 2 ஏக்கர் 2.8 ஏக்கர்ஸ் எவ்வளவு தூரம் அப்படின்ட்டு ராஜுவே ஆடிட்டாங்க. ಅದನ್ನ ಜನ ಮೈಂಡ್ ಸಮಸ್ಯೆ ಬಗೆಗೆ ಆಗತ್ತಿಲ್ಲ. விறுவிறுன்னு செஞ்சு 2 ஏக்கர் போட்டு கொடுத்தாங்க. அது உங்களை செய்ய சொல்கிறேன், மேட்சி குத்தி பேச சொல்லல. சண்டைக்கு போகணும்னு இல்லை, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வன்முறைன்னு இல்லை, மேஜிக் என்ன சொன்னால் கொஞ்சம் ஹார்டாக சொல்லிட்டு என்ன ஏமாற நினைக்கிறீங்களா, இது எவ்வளோ நாளைக்கு இந்த 2 இடத்த கேட்டோம் சாமி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு தான் விறுவிறு செஞ்சுட்டாங்க, போட்டு கொடுத்துறாங்க. இல்லை எப்படி ஒரு காரியத்தை சாதிக்கிறது அப்படின்ட்டு அது பல வழிகள் இருக்கு. இதுதான் நீங்கள் அதை நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து எனக்கு ஆவேசம், இது ஒரு ஏமாற்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இல்லை நான் கொடுக்குறோம், இது செய்யலை, இது செய்ய, இப்படியே சாமி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஆவேசமாக நினைக்கிறேன். ஆனால் அந்த ஆவேசத்துக்கு வந்து நல்ல பதில் கிடைச்சது. சீக்கிரம் எப்போ பண்ணிட்டாங்க. குழந்தைக்கு தெரியும், இன்னைக்கு டிவியில் வந்து இந்தியாவில் எங்கே இருப்பான்னு இதெல்லாம் புரியாமல் பேசுறீங்க. அப்படி வேணும் நீங்கள் டிவியில் பாருங்க, எத்தனை இந்தியன்ஸ் இருக்காங்க. சிஇஓ நாயக்கர், சிஓஓ இந்தியன், நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் மிஸ்டர் ராஜு. அவர் கேளுங்க, ஒரு இந்தியனை கொண்டாடுறதுக்கு
அவ்வளோ ஒரு போராட்டம். ஒரு இந்தியனை கொண்டாடுறதுக்கு நாங்க இந்தியன் நினைக்கலையா, அவர் சரியான ஒரு திறமசாலி தான் கொண்டு வரோம். நாங்க ஒரு இந்தியன் கொண்டு வரணும்னு நினைக்கலையே, ஒரு திறமசாலி இந்தியன் திறமசாலி இருக்காங்க, அவங்க தான் கொண்டு வரணும். அதான் நான் நினைக்கிறேன். அதப்பா பிடிசி அப்படிதான் திறமசாலி கொண்டு வரோம். அவன் யாராலும் சரி நாயக்கர் நம்ம திறமசாலி நிறைய இருக்காங்க, இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையே. இதுதான் நான் செய்வேன். நான் என்ன அடிப்படையில் கூட செய்யல. எனக்கு சந்தோஷம் ஒரு இந்தியா வந்த இன்னைக்கு ராஜ் இருக்காரு, சிஇஓ இருக்காருங்க, பிபிஏல நீங்க எத்தனை இந்தியா இருக்காங்க. அங்க ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது என்கிட்ட வந்து கிளியர் பண்ணிட்டு தான் அவங்க போகணும். நம்ம அங்க இருக்கணும், பிடிசியில் இருக்கணும். இதான் எனக்கு வந்து கவுன்சில் மேல கொஞ்சம் கொடுத்தாதான் டேவிட் கூட கூப்பிட்டாங்க. இவனுக்கு பண்றதுதான் சரியில்லை சொல்லிட்டு நான் நேரடியில் போய் உட்கார்ந்து இப்போ என்னால் செய்ய முடியலன்னு சொல்லிட்டேன். அது ஒரு மாதிரி சட்டத்திட்டங்கள் தான் இருக்குது. பிடிசி பிபிஏ பண்ணுறதும் கண்டிப்பாக நான் கேட்பேன். எங்கே இந்தியன் கேண்டிடேட்ஸ் சில இருப்பாங்க, சில இல்லை. அவர் டேவிட் அவர்கள் அந்த டேவிட் வந்து அங்கே எம்ப்ளாய்மெண்ட் கமிட்டியில் இப்போ எம்பிஎஸ்பியில் உட்காந்துருக்காரு. அப்போ டேவிட் எத்தனை இந்தியன், ஆனால் சில நேரத்தில் வேலை இருக்கிறதா அப்போ ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால செய்யுது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு. அதனால வந்து இன்னைக்கு சாதாரண வேலை அந்த அல்லூர் போட்டுறது, இந்த ஜெனரல் ஒர்க்கர், அதுக்கு பிஎம் கிரெடிட் கேட்கறாங்க. இது ஜேபிஏ லோரி ஓட்டுறதுக்கு பிஎம் கிரெடிட் தான். அவன் கிரெடிட் இருந்தா ஏன் அங்க இருக்கான்? கிரெடிட் இருந்து போய் எல்லாம் ஃபெயில் ஆனவங்க தான் இங்க இருக்காங்க. அது அதிகமாக இந்தியர்கள் வந்து கிரெடிட் இல்லை, பிளாக்கர்களும் கிரெடிட் இல்லை. நான் அதிகமாக பிளாக்கர் தான் இருக்காங்க. அப்படி எடுக்கும்போது இந்த பிஎம்ஆர் வச்சு அவர் காலை பண்ணி போட்டு அது போராடிட்டு இருக்காரு. நம்ம ஆளுங்கலாம் உள்ளுக்கு இருக்கணும், கவுன்சிலுக்கு போகணும். டேவிட் அங்கே இருக்காரு, ஜேசன் அங்கே இருக்காரு, காளிப்பன் அங்கே இருக்காரு. நம்ம ஆளுக்கு அவங்க உள்ளுக்கு இருந்தால் தான் என்னென்ன நடக்குதுன்னு தெரியும். ஸோ இவங்க இருந்தால் தான் எனக்கு வந்து பக்கம் பலமாக. இப்பதான் ஒரு புது திட்டத்தை நம்ம கொண்டு வருகிறோம். அதாவது நாங்கள் ஒரு மகாஜி தயார் பண்ணி ஸ்டேட் எக்ஸ்போல வந்து, அதாவது நீங்க கான்ட்ராக்ட் பண்ணி அவங்க எடுங்க அப்படின்னு. இது வந்து ஜேபிஏ, இதை ஃபெடரல் கவர்மெண்ட் அவங்க பென்ஷனுக்காக எதுக்காக செஞ்சிருக்காங்க. எப்படியும் இந்த நாய்க்கர் அல்லாதவர்களை குறைக்கணும் அப்படின்னா அது ஒரு திட்டப்பட்ட மகாத்திய தேர்தல் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் அது வந்து நீடிக்கும். மகாத்தியம் சொல்லும் போது ராமசாமி ஒரு தீவிரவாதி, யாரை பார்த்து தீவிரவாதி? ஒரு அதிபர் சொன்னாரா, ஒரு நாட்டின் அதிபர் ஒரு புரட்சி தலைவரை பார்த்து, அந்த புரட்சி தலைவர் நீ துரோகின்னு. அந்த புரட்சி தலைவர் சொன்னாரா, நீ துரோகின்னு சொல்லும் போது நான் உண்மையான தேசவாதி, நான் உண்மையான போராட்டவாதி என்று அவர் ஆயுத தூக்கி 30 ஆண்டு போராட்டார். என்ன சொல்லிருக்காரு? நான் தீவிரவாதி என்ன, நான் வந்து மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்றேன். நீ தீவிரவாதி சொன்னா நான் வந்து சரியான காரியம் தான் செய்யறேன். நீ சொல்ற, நீ தான் இந்த நாட்டே கெடுத்தது, நீ தான் இந்த நாட்டே கெடுத்தது, இதே மகாத்தியர் தான். இன்றைக்கு சொல்றேன், எங்கேயும் சொல்வேன், எப்படி சொல்வேன், மீண்டும் சொல்றேன், இந்த நாட்டு கெடுத்தது, இந்த பக்கத்தின் ஹரப்பன் கூட்டணி விழுந்தது இந்த மகாத்தியர் தான் காரணம். இந்த இந்திய சமுதாயம் இந்த நாட்டில் இருக்கு, இப்படி இந்த நிலை இருக்குது, இந்த மகாத்தியரே காரணம். ஆனா இன்னைக்கு வந்து மற்றவங்களை பார்த்து தீவிரவாதிகள் ஏன்னா, ஒரு நல்ல இந்தியன் அப்படின்னா அடிப்பணிஞ்சு குனிஞ்சு போனோம், அதான் நல்ல இந்தியன். அது ராமசாமி அல்ல. நாங்க செய்யறோம், முடிஞ்சாலும் செய்யறோம். ராமா கரெக்டா விரிவா போட்டாரு. ஆனா அதுக்கு மேல் இந்த நாட்டில் நமக்கு அந்த தைரியம், அந்த துணிச்சல், அந்த தன்னம்பிக்கை, அந்த தன்மானம், அந்த சுயமரியாதை, இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம போராட முடியும். இப்படிலாம் போய் நம்ம கெஞ்ச தேவையில்லை. நான் போய் இதெல்லாம் கெஞ்சி இல்லை கொடுங்க அது கொடுங்க கேட்கறதே இல்லை.
நம்ம அடிப்படை உரிமை இந்த நாட்டில் பிரஜைகள். ஏன் நம்ம கேட்க முடியாது? ஏன் நம்ம அடிச்சு கேட்க முடியாது? அரசியல் இருக்கணும், அரசியல் இல்லையோ அதை பத்தி நான் வந்து எப்பவுமே முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. ஆனா இன்னைக்கு அரசியல் இருக்கேன், அரசியல் கட்சியில் இருக்கேன், ஒரு நிர்வாகத்தில் இருக்கேன். இங்க இருந்துதான் செய்யணும் இல்லை, நிறைய விஷயங்கள் செய்யணும் நாட்டுக்கு. பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு தான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் மற்ற மாநிலத்தில் செய்ய முடியலையே. பிள்ளைங்கள் இருக்கேன், பிள்ளைங்கள் அதிகாரம் இருக்கு, பிள்ளைங்களை செய்ய முடியுது. கிடால போய் சத்தம் போடுவான், பேராக்க சத்தம் போடுவான், ஜோகூர்ல சத்தம் போடுவான். நான் அங்கோலும் செய்யணும், அந்த அங்குள்ள ஆட்சிக்கு உறுப்பினர்களும் செய்யணும். அப்ப நீங்க ஒரு இந்திய தலைவர் இருந்து அவர் செய்யாட்டி அப்புறம் எப்படி? நமக்கெல்லாம் ஒரு நான் இதான் செய்யறேன் அது செய்யறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து நல்ல டீம் இருக்கு. அந்த டீம் ஏறக்குறைய இந்த 10-12 ஆண்டு நான் உருவாக்கிட்டேன். அந்த டீம் இருக்கிற வாசி தான் நான் நிறைய செய்ய முடியுது. நான் அவங்க வந்து என்னைய ஆலோசனை கொண்டு இன்னைக்கு இறங்கி அவங்க செய்யறாங்க. அப்படின் போது ஒரு டீமை செய்யும் போது பெரிய அளவு நம்ம செய்யலாம். தனி மனிதனால வந்து ஒரு சிறு அளவு தான் முடியும். தனி மனிதன், அதாவது எந்த ஒரு பக்கபலம் இல்லாம எந்த ஒரு ஆதரவு இல்லாம செய்யறது நேரடியாக செய்யணும். அதனால நமக்கு நம்ம எதிர்காலம் நாட்டில் பிணையம் மட்டும் சொல்ல, இந்தியர்கள் எதிர்காலம் 62 தொகுதியில நம்ம வந்து இன்னைக்கு நம்ம முடிவு பண்ணலாம். அதாவது பார்லிமெண்ட் தொகுதி 62 தொகுதியில வந்து இந்தியர்கள் ஒரு அளவுல இருக்கின்றார்கள். பத்துகாவட்லாம் ஒரு 23%, திமுக தபால் ஒரு 18%, நாடு பூரா வட மலேசியா பூரா 22 பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூன்சி நம்ம வந்து அதை நிர்ணயிக்க முடியாது. யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறாங்க. அண்மையில் கூட நான் அதை பற்றி நான் எழுதியிருக்கேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் சாதாரண என் குடும்பம் சாதாரண ஒரு தொழிலாளி மகன் தான். பிறந்ததெல்லாம் சிட்டியாவான் பேரா. அப்பா அம்மாலாம் கூலியாக தான் வந்தாங்க இந்த நாட்டுக்கு, இந்தியாவில். அப்புறம் ஒரு அளவு வந்து அவங்க கொஞ்சம் நிலம்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க சிட்டியாவான் பேரா. அந்த இதை நான் மறக்கல. ஆனா ஏதாச்சும் நம்ம இந்த சமுதாயம் செய்யணும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அது வந்து அரசியலுக்கு இது வந்து என்னோட கதை வந்து சொல்ற கதை. நான் 81 வந்து நான் இந்த நாட்டில் வந்து ஒரு விரிவுரையாள வந்து நான் யூகே அமைச்சர் போது அப்போ வந்து என் பொது வேலையில் இருந்த அரசியலுக்கு வந்து தான் பெரும்பாலும் வந்து அரசியல் வந்து தான் பொது வேலை இப்படி நினைக்கிறாங்க. நான் அதுக்கு இந்திய நினைச்சிட்டேன். 2005 வந்து எனக்கு வேலைக்கு வந்து கான்ட்ராக்ட் எனக்கு வந்து அவங்க யூகே பல காரணங்கள் வைத்து நான் பதிவு ஓய்வு 2005 அப்புறம் வந்து எனக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கல. இது பிற்பாடு தான் நான் வந்து ஜெர்மனிக்கு போய் ஒரு 2-3 மாதம் இருந்தேன். அப்புறம் வந்து வேலை இல்லை. அந்த சாதாரண ஒரு பிரைவேட் கல்லூரி கூட எனக்கு வேலை இல்லை. அதுக்குள்ள நான் டிஏபியில் சேர்ந்துட்டேன். அப்போ மனைவி கேட்டாங்க, என்ன நடந்திருக்கு, ஏங்க காலையில் உட்காந்துருக்கீங்க, பிள்ளைங்களாம் படிக்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்ட்டு. அப்போ இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் இதெல்லாம் கவலைப்படாது, நாச்சு வருவோம் அப்படின்ட்டு. அப்போ தான் சிங்கப்பூர் வந்து வேலை வாய்ப்பு இருந்தது. அது இன்ஸ்டிடியூட் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஸ்டடீஸில் ஒரு சீனியர் ரிசர்ச்சர். அவர் அந்த அப்போ வந்து டைரக்டர் வந்து முன்னாள் இவர் ஹை கமிஷனர், சிங்கப்பூர் ஹை கமிஷனர் டு மலேசியா வந்து அவர் கூப்பிட்டாங்க, உங்களுக்கு 1 இயர் கான்ட்ராக்ட் பண்ணிட்டு. அப்போ வேலையே இல்லையா, எனக்கு பிள்ளைங்களாம் படிக்கிறாங்க, பென்ஷன் என்னோட பென்ஷன் வந்து எவ்வளோ பெரிய 3000 ரூபாய், அதை ட்ராக்டர் 3000 ரூபாய் 3500 தான் பென்ஷன். மனைவி வந்து அவங்க குடும்ப நிர்வாகி அப்படிங்கும்போது ஒரு
சரியான காலகட்டம் அப்படின்ட்டு அவர் சிங்கப்பூரில் இருக்கும்போது தான் அப்புறம் அவர் சொன்னார். ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டாரு, டீ சாப்பிட்டு சொன்னார், ராமா அண்ணாக்கு ராமா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஏன் நான் வேலை பார்த்தேன் அப்படின்ட்டு. ஏன் கொஞ்சம் படிச்சிருக்கேன், கொஞ்சம் எழுத தெரியும், ஆய்வு பண்ண தெரியும் அப்படின்ட்டு. இல்லை அதெல்லாம் முக்கியம் இல்லை. அவர் பிரைம் மினிஸ்டர், முன்னாள் பிரைம் மினிஸ்டர், சீனியர் மினிஸ்டர் கூப்பிட்டாரு, நீ ராமசாமிக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு. எனக்கு ஆச்சரியம் இருந்துச்சு. அவர் எனக்கு தெரியும், பெரிய அளவில் நான் மலேசியாவில் இருந்துச்சுருக்கேன். ஆனால் நான் அந்த காலகட்டத்தில் வந்து அதிகமாக சிங்கப்பூர் ஸ்ட்ரெயிட் டைம்ஸ் நான் எழுதுவேன். அரசியல் கட்டுரைகள் வந்து நிறைய எழுதுவேன். அவர் படிப்பார். கண்டிப்பாக அவரெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது கேட்பாரு, நீ ராமசாமி வேலை கொடுக்கணும். அவர் சொல்லிட்டு எப்படி அந்த ஆளுக்கு வேலை கொடுத்து அந்த ஆள் வந்து பிரச்சனை வரும், நீ controversial person அப்படின்னு இருக்காரு. அவர் சொல்றாரு, நத்திங் ராங் வித் controversy, யூ கிவ் ஹிம் தி ஜாப் அப்படின்னு. அந்த மேல உத்தரவு வந்து எனக்கு வேலை கிடைக்குது. பார்த்தீங்களா, அவ்வளோ கஷ்டம். அங்க வேலை செஞ்சுட்டு போது அவங்களுக்கு ஒரு பதக்கராக இருந்தாங்க. பிரசிடன்ட் ஒரு டைரக்டர் வந்து இந்த ஆளை கொண்டாந்து வச்சிருக்கோம், இவருக்கு விடுதலை புலிகளுக்கு தொடர்பு இருக்கு. அப்போதான் இந்திரா போராட்டத்தில் 2017 இந்திரா போராட்டத்தில் வந்து அந்த அறிக்கை சத்தி சொன்னாரு. என்னை வந்து பேட்டி கேட்டாங்க, இந்திரா போராட்டம் இருக்கு, அதான் காந்தி பட்டம் வச்சிருக்காங்க அப்படின்னு. அது என்ன வந்து நான் அப்போ மூட்டு இருக்கும்போது நம்ம இப்போ காந்தி படத்தை தூக்குவாங்க, அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யாட்டி மற்ற படத்தை தூக்குவாங்க அப்படின்னு. அன்னைக்கு சொன்ன பிரபாகரன் படத்தை தூக்குவாங்க அப்படின்னு. இது பெருசாயிடுச்சு. அவர் புதிக்கலாம் பிரசிடன்ட் நாதன் என்ன இருந்தாலும் இந்த மாதிரி பேசுறாங்க, இதுக்கு தான் வேலை கொடுத்து வச்சிருக்கோமா சிங்கப்பூர்ல, கரெக்ட் நீ கூப்பிடுறாங்க. என்னதான் சொல்றீங்க அப்படின்னு. நான் இதான் சொன்னேன். இன்னைக்கு இந்திரா போராட்டத்தில் வந்து காந்தி படத்தை தூக்கியிருக்காங்க, அகிம்சை கொள்கையை வந்து கடைபிடிக்கிறாங்க. இவங்களோட கோரிக்கையெல்லாம் பூர்த்தி செஞ்சா காந்தி படத்தோட முடிஞ்சிடும். இதெல்லாம் பூர்த்தி செய்யாட்டி வேற மாதிரி தோற்றத்தை அவங்க ஏற்படுத்துவாங்க. பிரபாகரன் படத்தை தூக்குவாங்க அப்படின்னு. அவரே அவர் சொந்த நிழல் பார்த்தே பயப்படுற அவர் பிரசிடன்ட் நாதன். அப்பேற்பட்ட நாதன் அவர் பிரசிடன்ட். அடிக்கடி கேட்பாரு, ராமசாமி இங்க இருக்காரு, யாரை பார்க்கறாரு அப்படின்ட்டு. சிங்கப்பூர் வந்துங்க எனக்கு எல்லாம் இருந்தது. அவர் கடைசி நேரத்தில் வந்து நான் எனக்கு லீவ் போனே சொன்னார், பத்துக்காவன் சீட் அப்படின்ட்டு. இதான் சாக்கு அப்படின்னு, ஜெயிக்குமோ தோக்குமோ அப்படின்ட்டு நான் வந்து ராஜினாமா பண்ணி கொடுத்தேன். 2 வாரம் அப்புறம் அவர் கூப்பிட்டாரு. அவர் நம்ம டைரக்டர் கேசவபாடி, ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ட்டு. அதில் இன்னும் 2 இயர்ஸ் கொடுப்பீங்க, 3 இயர்ஸ் கொடுப்பீங்க. நாங்கள் ப்ராஜெக்ட் என்ன போயிடுறோம், என்னோட ஹார்ட் என் மைண்ட் எல்லாமே எதை துடைப்பெல்லாம் அங்கே தான் இருக்குது நாட்டில். இதுக்கு நான் கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு. ஒரு 2 வீக்ஸ் ராஜினாமா பண்ணிட்டு தான் வந்தேன். அப்புறம் பத்துக்காவன் சொன்னாங்க. அதே எனக்கு பத்துக்காவன் வந்து ஜெயிப்போமா அப்படின்னு எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை. அப்போ சரி வந்துட்டோம், காலை எடுத்து வச்சுட்டோம், பின்வாங்கக்கூடாது அப்படின்ட்டு தான் அந்த ராமாவோட பிரதமர் ஹோட்டலில் தான் தங்கினேன். என்னம்மா ராமா ஒரு ரூம் கொடுத்தாரு, அங்கே தான் கேம்பெயின் பண்ணேன். அந்த ஹோட்டல் சிப்பாமான் வந்து அப்போ ஒய்ஃப் ஒன்று வந்தாங்க. அப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் வந்து ஜெயிக்கணும். சரி அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு பார்த்தோம், பிஎன்கோ யூனிஃபார்ம் என்ன நான் டிஎம்பி ஆளுங்களே இல்லை அந்த எலெக்ஷன் பூத்ல. ஓகேடா, இன்னைக்கு ஈவினிங்கே கிளம்ப வேண்டியது கேளுக்கு, எலெக்ஷன் ரிசல்ட் காத்துக்க வேண்டாம் அப்படின்னு ஒய்ஃப் சொல்லிட்டேன். கேட்டடின்னு கோவை முடிஞ்சது அப்படின்ட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ பிராயம் எனக்கு இடம் கொடுத்தாங்க. ஏன்னு சொல்லிட்டா அநேகமாக இவர் வந்து பத்திரகாவன் தோத்து போயிடுவாரு, பரவாயில்ல இவர் இங்கேயே வச்சுருக்கா, பிராயில ஜெயிக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு 2லையும் நம்பிக்கை இல்லை, இங்கேயும் தோற்றுருவோம் அங்கேயும் தோற்றுருவோம் அப்படின்ட்டு. ஆனால் அன்றைக்கு வந்து அது வேற வேற 10,000 ஓட்டு மெஜாரிட்டியில் கோஷன் கொண்டு ஜெயிச்சேன். பிராயில் வந்து 5,000 ஓட்டு மெஜாரிட்டி ஜெயிச்சேன். 2013 7,000 மெஜாரிட்டி, 2018 தான் 9,000 மெஜாரிட்டி. இதெல்லாம் எதிர்பார்க்கல. ஒரு அரசியல்வாதி அரசியலுக்கு போவேன், இது மாதிரி போட்டி விடுவேன்னு நான் வந்து
வந்து இது எப்பவுமே நினைச்சதே இல்லை. இதெல்லாம் ஒரு எதிர்பாராம தான் வந்தது. இது ஒரு அரசு, இது ஒரு என்னோட வாழ்க்கை வரலாற்று ஒரு விபத்துன்னு சொல்லலாம். நீங்க நான் எதிர்பார்க்கல. நான் வந்து விஞ்ஞானத்துறையில் தான், அந்த அரசியல் விஞ்ஞானத்துறையில் அப்படின்ட்டு எனக்கு வந்து மாணவர்கள் தான் நாங்க அப்படின்ட்டு தான் நினைச்சேன். புக் எழுதலாம், அது எழுதலாம்னு நினைச்சேன். ஆனால் இதுக்கு வரலாம் அப்படின்னேன். ஆனால் இப்போ சமீபத்தில் யாரும் கேட்டாங்க, நீங்கள் கேட்டு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து இப்போ வருத்தமானம் எதை பற்றி அந்த வருத்தப்படுறது வாழ்க்கையில் இது எனக்கு ஒரு வாய்ப்பு. அதாவது மக்கள் செய்யலாம், அது குறிப்பாக இந்தியருக்கு செய்யலாம், அந்த ஒரு அடிப்படை தான் நான் எடுத்தேன். அதனால் மீண்டும் எவ்வளோ நாளைக்கு நான் இருக்க போகிறேன் அதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை. அப்படி அரசு இருக்கணும், அப்படி இல்லையோ அது வந்து தொடர்ந்து சில வேலைகள் செய்யலாம். அதனால வந்து இதுதான் முக்கியம் அப்படின்ட்டு நான் எப்பவுமே கருதுனது. எதுவும் நடக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இவ்வளவு தூரம் நான் 81 வந்து ஏப்ரல் மாதம் வந்து எனக்கு அந்த என்னோட பொசிஷன், நான் கனடாவில் வந்து பிப்ரவரியில் வந்தேன். ஏப்ரல் மாதம் எனக்கு வேலை கிடைச்சது யூகே டெம்பரரி லெக்சர். 2000 மே மாதம் 10ஆம் தேதி பிறந்த நாள் வந்து திருமணம் எனக்கு. இன்றைக்கு வரைக்கும் வந்து இன்னைக்கு இவ்வளோ நான் செய்யறேன்னா, இவ்வளோ நான் இறங்கி எதையும் பார்க்காம, ஆனால் இதை பற்றி நான் எந்த பொதுமையை சொல்ல ஆனால் இது வரைக்கும் அவங்க பற்றி எந்த பொதுமையில நான் பேசுறது இல்லை. அவங்களும் விருப்பம் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பிள்ளைங்க என்ன பேர பிள்ளைங்கன்னு அப்படி இருக்காங்க. இது மாதிரி வற்புறுத்தி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவ்வளோ ஒரு 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 அற்புதமான நிர்வாகி, குடும்பத்தை பார்க்கறது, இவங்க இதெல்லாம் நான் எப்படி செய்யறதுலாம் நாங்கள் சொல்லுவாங்கல்ல, இது சக்சஸ் நான் சொல்ல. பிஹைண்ட் எவ்ரி மேன் இஸ் உமன். அவங்க எல்லாம் அப்படின்னா என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது. யூ டுக் கேர் த ஃபேமிலி. கஷ்டத்துலையும் சரி, நல்லாகும்போது சரி, she was the most important person in my life. அவங்க இல்லாட்டி நான் எல்லாம் சொல்ல முடியாது, என்னால் ஃபைட் பண்ண முடியாது. ஏனென்றால் நான் என்னோட வீட்டுக்கு செல்லும்னா ஐ நோ ஃபேமிலி இஸ் ஃபைன். ஃபேமிலி சரியில்லைன்னா செய்ய முடியாது. அது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு நான் வந்து ஈஸியாக மஸ்டால நான் இது வரைக்கும் அவங்க உட்கார்ந்து பேசி கூட அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பாராட்டு கூட தெரிவிக்கல. ஆனால் பொதுவாக இப்படி சொல்கிறேன், இது வந்து என்னப்பா சொந்த மனைவி பாராட்டணும் அப்படின்ட்டு. ஆனால் என்னோட வாழ்க்கையில் இதெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னா, தைரியமாக செய்யறேன் அப்படி இறங்கி செய்யறேன் அப்படின்னா, அது குடும்பம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். பிள்ளைங்க இருக்காங்க, அதை வந்து முக்கிய காரணம். She took care of the family. Very difficult times she took care of the family. வேலை இல்லாத டைம்னா she took care. அப்படி இருக்கும்போது இது வந்து the unsung hero. இன்றைக்கு தான் இது வரைக்கும் இந்த மாதிரி கிரெடிட் எந்த மேடையும் நான் கொடுத்ததில்லை. இன்றைக்கு வந்து வற்புறுத்தி கொடுத்துருக்கேன். வற்புறுத்தி கொடுத்தனால கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும் அப்படிங்கிறதுதான். இல்லை நார்மலி அவங்க எனக்கு கூட வரமாட்டாங்க அதிகம். அவங்களுக்கு அரசியல் அவங்க பிடிக்காது, என்ன செய்யறது, கணவர் இதெல்லாம் இருக்காது அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு அவங்க சொந்த லைஃப் இருக்கு, பிள்ளைங்க இருக்காங்க, பேர பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, என்னை எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அது ஒரு வகை எனக்கு நல்லதாக போச்சு. எங்கே போகலாம் செய்யலாம். அதனால நம்ம பேருக்கு நான் வந்து பாராட்டணும். ராமா அவர்கள் வந்து எங்களோடவே ஒத்துழையாக இருந்தார். இந்த நிகழ்ச்சிகள்லாம் அவர் தான் ஏற்பாடு பண்ணி கோபால் அப்படின்ட்டு அவர் வந்து எப்பயும் ஸ்ட்ராங்காக தான் இருப்பார். இன்றைக்கி போர்டு எவ்வளோ தயாரிதுன்னா நான் மட்டும் இல்லை, ராமா இருக்காரு, கமிஷனர்ஸ் இருக்காங்க, மிஸ்டர் ராஜு இருக்காரு, இப்போ காளியம்மன் இருக்காரு, சுரேன் இருக்காரு, ரொம்ப பேர் இருக்கீங்க. எனக்கு வந்து நீங்கள் பல வழியில் வந்து நீங்களும் உதவி பண்ணியிருக்கீங்க. எனக்கு எல்லாருக்கும் எனக்கு வேலை பார்த்தாலும் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு. கோபால் வந்து நான் கோபால் சொன்னேன், ஏசும் போதுலாம் நீ என் அண்ணன் தானே, ஏச்சு வாங்கும் போதுலாம் நீ ஒரு அண்ணன் என் தம்பி ஏசுறாரு அப்படின்னு. அது ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. கூட ஏசலாம்ல. அவர் வந்து வேற கட்சியில் இருந்துக்கலாம், அதெல்லாம் முக்கியம் இல்லை.
ஒற்றுமைன்னு ஒன்று வந்துட்டா, நம்ம சமுதாயம் ஒன்று வந்துட்டா, இதெல்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு நான் வேற ஒரு நாட்டு பார்க்கணும். அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர். ஏசி எத்தனையோ ஏசிக்கா அந்த நிலம் வாங்குறது கூட மொத்தம் ஏசி கோபால தான் வந்தது. அப்புறம் கூப்பிட்டு அப்புறம் மன்னிப்பு வேறு கேட்டேன். தெரியாம பேசுறேன் கோபால் அப்படின்ட்டு. ஏன் கோபால் நான் எங்கேயாவது போகும்போது எல்லாருமே கோபால் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கு. சதீஷ் டேவிஸ் அது வழக்கம் போல ஆயிடுச்சு. என்னன்னா இன்னைக்கு இவ்வளவு தூரம் அவங்களும் நல்லா உறுதியா இருக்காங்க. டேவிட் வந்து இன்னைக்கு தமிழ் பொருள்லாம் வச்சுட்டு இருக்காரு, நல்லா உறுதியா இருக்காரு அப்படின்னா அது எங்கோட அது வந்து நல்லதா கெட்டதை அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆனால் எங்கோட போய் அந்த வாழ்க்கை பயணம், அந்த போராட்டத்தின் பயணம், ஜேசன் இருக்காரு, எல்லாம் வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு பெருமையாக இருக்கு அவங்களாம் பார்க்குறது. ரொம்ப பேர் இருக்காங்க நன்றி கேட்கல. அவர் ரொம்ப டன்ஸ்ரீ இருக்காரு. டன்ஸ்ரீ வந்து ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா அவர் எனக்கு சொல்லுவார், நல்ல விஷயம் நான் செஞ்சு கொடுப்போம் அவங்களுக்குலாம். இன்னைக்கு ஒரு சந்தீஷ் கூட சொன்னார். நான் கேட்டேன், அவர் நம்ம சிஓ அவர்தான் நான் ஒன்றும் சொல்லல, ஏச கூட இல்லை. அவர்தான் இந்த அப்ளிகேஷன் எல்லாம் கிவிங் அப்ரூவல் விச் ஒன் அப்படின்னாரு. திஸ் பர்டிகுலர் யூ டாக் டு சதீஷ். ஓ இது ஓகே. நான் சதீஷ் சொன்னேன், நேரம் அந்த ஆள் கூப்பிட்டு வா, பேசு, அந்த நிலத்தை நீ வாங்கு, அப்படி அவங்க நிலம் கிடைக்கலாம் எனக்கு சொல்லு அப்படின்னா. ஓகே நிலம் கிடைச்சல வாங்குறாங்க. ட்ரான்ஸ்ஃபரி கூட நான் அது வேற மாதிரி இது அங்கே வந்து வேற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். சில நேரத்தில் நம்ம ஆளுங்களுக்கு கிடைக்காது. இப்போ நம்ம ஆளுங்களுக்கு அவங்க சப்போர்ட் இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து நான் இருக்கேன், நீங்கள் என்ன சொல்லலாம். சில நேரத்தில் வந்து வெற்றிகரமாக முடிக்குது, சில நேரத்தில் வந்து அதை நம்மளால வந்து இப்போ அரி இருக்காரு. அரி வந்து எங்கள் பக்கபலமாக இருக்காரு. ஒரு நாள் அடுத்து அரி ரெஸ்டாரண்டே உடைக்க பார்த்தாங்களே. ரெஸ்டாரண்ட் ஏன் அரி உடைக்க நான் விடுவேனா? இல்லை ஒரு காலகட்டத்தில் அப்படிலாம் இருந்தது. நான் சொன்னேன் உடைச்ச பாருங்க. ஸோ அப்படி முடிஞ்ச அளவு நம்ம இண்டிவிஜுவல் பிஸ்னஸ்லாம் நம்ம பாதுகாக்கணும். நாம் யார்கிட்ட போய் நம்ம வந்து எங்கேயோ மண்டாடியோ நம்ம வந்து உரிமை பெறக்கூடாது. நமக்குன்னு அடிப்படை உரிமைகள் இருக்கு, நம்ம இதை நிலநாட்டணும். இது யாருக்கு நம்ம விட்டு கொடுக்க முடியாது தான் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு கூட இது தலைமை ஆசிரியர் மண்ணை ஏற்றுவாங்க. நாங்கள் எங்கிட்ட இன்னும் சில நேரத்தில் வந்து தமிழ் ஸ்கூல் வந்து நம்ம ஒரு நல்ல நிலை கொண்டு வரோம். மாணவர்கள் எண்ணிக்கை நம்ம போடுறோம். இன்னைக்கு 18 இன்னைக்கு ஏறக்குறைய 27 தமிழ் பள்ளி இந்த நாட்டில் வந்து மாணவர்கள் எண்ணிக்கை ஏறக்குறைய 10 மாணவர்கள் தான் இருக்காங்க. ஸோ இது மூடுறதுக்கு வந்து எல்லா அபாயமும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த குருபசா மன்றம்னா சொன்னேன், நீ போய் வேலையை செய்யுங்க. கிண்டர் கார்டன், இந்த கிண்டர் கார்டன் வச்சு தலைமை ஆசிரியர் இந்த தனியார் கிண்டர் கார்டன் பிடிக்கிறது வேற ஒன்று ஸ்கூல் இருக்குது. இந்த கிண்டர் கார்டன் இருக்கிறதுனால வந்து தமிழ் ஸ்கூல் அந்த மாணவர்கள் வந்து எண்ணிக்கை கூட இருக்கு. நீ தமிழ் அந்த கிண்டர் பாடல் பண்ணியே நீ போய் மூடா எது எப்படி அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இன்னைக்கு ராமா நீ சொன்னீங்களா இது நிறைய இது என்ன மலக்கம் ஸ்கூல் ஆரம்பிக்கிறது ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட 2 ஏக்கர் குறைவு. திடீர்னு பார்த்தா எஸ்பி சிஜிபி எல்லாம் பேரிகேட் போட்டு கடலாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் எனக்கு புகார் வந்தது. நான் கூப்பிட்டேன் எஸ்பி சிஜிபி, நிலம் உன்னோட தான் சரி, அந்த தமிழ் ஸ்கூல்ல பயன்படுத்திக்கிட்டாங்க, எப்படி நீ போட முடியும்? இல்லை நாங்கள் வந்து இதெல்லாம் போட்டு டெவலப் பண்ணோம். நான் சொன்னேன், நீ ரோட் பிள்ளை இருக்கு, டோன்ட் டச் தமிழ் ஸ்கூல். நீ முதல் வேலை வந்து தமிழ் ஸ்கூலுக்கு எவ்வளோ நாளாக கொடுத்துருங்க எங்கள் ஸ்கூலில் சுற்றி 4 ஏக்கர் கொடுத்தான் தமிழ் ஸ்கூல். அப்புறம் அங்கே ஒரு மண்டபம் இருக்கு, அது சேர்த்து அதுவும் கொடு அப்படின்னு அதுக்கு 3.1 ஏக்கர்ஸ் கொடுத்தோம். ஒரு மண்டபம் இருக்குல்ல, இல்லை அதனால வந்து சில நேரத்தில் நம்ம வந்து இது மிரட்டி வாங்கணும் இல்லை. ஆனால் சில நேரத்தில் வந்து அவங்க வந்து இப்படி தான் நினைக்கிறாங்க தமிழ் ஸ்கூல்னா அதை நம்ம ஏன் அதை பெருசுப்படுத்தணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி அந்த நேரத்தில் வந்து நம்ம அந்த சட்டத்திட்ட இந்த கவுன்சில்லாம் பார்த்து தான் இவங்க மிரட்டி வாங்கணும். மிரட்டி வாங்கணும் அவசியம் இல்லை. ஆனால் என்ன செய்யறது, சில நேரத்தில் வந்து
ஸோ நான் சொன்னேன், நீ அந்த தமிழ் பள்ளிக்கு நிலம் கொடுக்கணும்னா நான் சொன்னேன் உன் ப்ராஜெக்ட் முடிஞ்சது அப்படின்னு, உன் ப்ராஜெக்ட் அனுமதியே கிடைக்காது அப்படின்னு. I told YDP, you take note of this. If he doesn't give land for temple school, your project will never take off. When the project never takes off, it will cost you millions. அப்புறம் வழிக்கு வந்தான் கோயில் நிலம். இன்னைக்கு இவ்வளோ இது நம்ம இல்லாட்டி எத்தனை கோயில் உடைச்சிருப்பாங்க இன்னைக்கு படம். அதெல்லாம் ஒரு முட்டுப்பிடி வச்சுக்கணும். ஆனால் திருநாவில் கோயில் உடைக்கப்பட்டது, 2 கோயில் மந்திரி பிசா உடைச்சிருக்காரு, அவர் தலைமையில் உடைச்சிருக்காங்க. சும்மா உள்ள தமிழ் பள்ளிக்கு வந்து நடத்த கொடுத்து நீங்க நாட்டு திருப்பி கேட்கிறாங்க. அதான் நான் வந்து ஒரு அளவு தத்தெடுத்துருக்கேன். நீங்க I adopted Kada state. அதான் அங்க வந்து சொல்றாங்க, அதான் ராமசாமி தத்தெடுத்துட்டா நீ ராமசாமி கிட்டே போகணும். அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்றேன், இந்த அடிப்படை உரிமைகளை வந்து நம்ம வந்து தட்டி கேட்கணும். இது வந்து நம்ம வந்து அவங்க கால் வந்து கேட்கக்கூடாது. அதான் நாட்டு அரசியல் அது எப்படி இருக்கோ அது யாருக்கும் தெரியாது. இருப்பினும் நம் சிறு சமுதாயம் 7%, 8% அது உண்மையை சொல்றாங்களா பொய்யை சொல்றாங்களோ இது வரைக்கும் எனக்கு தெரியல. இருப்பினும் வந்து சைசபிள். நான் வரக்கூடிய இந்த தேர்தல் வந்து இந்த முக்கியமான இந்த இடங்கள்லாம் நம்ம வந்து யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு நிர்ணயிக்க முடியும். நமக்குன்னு ஒரு ஏற்றம் இருக்கு. இன்னைக்கு MICக்கு தான் கேட்டாங்க, நான் MICக்கு நான் பேச விரும்பல. இன்னைக்கு முடிஞ்சு போன கட்சிக்கு நான் பேச விரும்பல. அப்படி இருக்கும்போது நம்ம எதிர்காலத்தில் என்ன வரும்போது இதை பற்றி நம்ம பேசுவோம். அதனால மற்ற நல்ல தலைவர்கள் நம்ம உருவாக்குவோம். அப்படி இருந்தால் தான் வந்து இந்த சமுதாயத்துக்கு வர காலத்தில் வந்து நல்ல பாதுகாப்பு, நல்ல தலைமைத்துவம் அப்படின்னு இந்த வாய்ப்பு பெற்றுக் கொள்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த வாய்ப்பு வந்து இது ஒரு பாராட்டு விழான்னு எடுக்காம அது எனக்கு பிடிக்காது. ஆனால் இது வந்து ஒரு மாலை பொழுது கலந்துரையாடல் நீங்கள் வந்து கேள்வி கேட்கணும்ல அப்படின்ட்டு ஒரு விளக்க உரை சத்தி சொன்னாங்க. ஒரு விளக்க உரை ராம நல்ல விஷயங்கள் சொன்னாரு. நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு தெளிவாக சொன்னாரு. போர்டு என்ன செஞ்சிருக்கோம். அதான் போர்டு அன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் மற்ற மாநிலங்கள். எங்களுக்கு போர்டு வேணும் அப்படின்ட்டு. ஆனால் எதுக்கு முட்டுக்கட்டையா இருக்காங்க மற்றவர்களை நம்ம ஆளுங்க. இந்து சங்கம் முட்டுக்கட்டையா இருக்கு. அன்னைக்கு இருந்த வேதமூர்த்தி முட்டுக்கட்டையா இருக்காரு. என்ன பயம், அதாவது இன்னும் போர்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து வேலை போயிடும் அப்படின்ட்டு. நாங்கள் வந்து இந்து சங்கத்துக்கிட்டையோ மற்றவர்கள் நான் போட்டியிடல. இது ஒரு அரசாங்கத்தின் அமைப்பு. இன்னைக்கு எத்தனை லட்சக்கணக்கில் நல நடத்திருக்கோம். மில்லியன்ஸ் 10 10 ரிங்கிட் நாமினல் ரேட் எடுத்திருக்கோம். இதுதான் இதோட சிறப்பு. மற்ற மாநிலங்கள் தான் இது மாதிரி நல்லா இருக்கலாம். நம்ம கோயிலுக்கு பாதுகாப்பு, தமிழ் பள்ளிக்கு பாதுகாப்பு, மற்ற இடங்கள் தான் இந்த அடிப்பு தான் சொல்றேன். இது ஒரு நிர்வாகம் தான். இது வந்து ஒரு சமய அமைப்பு இல்லை. இது கோயில் பாட்டு கோயிலுக்கு வந்து கமிட்டி போட்டு ஓட்டோம். இது சமய அமைப்பு, இது நிர்வாகம். இது புரியாம இன்னும் இன்டர்நெட் நம்பர் வார்டு வந்துட்டா எங்க செய்ய விட மாட்டாங்க. அது அதெல்லாம் தப்புப்பா. அவங்களோட இதுதான் அவங்களோட இதெல்லாம் போராட்டம் சரிமாக்க போராட்டம். சரிங்களா? எளிதாக வந்து ஏற்பாட்டுடைய நான் நன்றி தெரிவித்து இது ஒரு இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு அளவில் நாங்கள் வந்து என்ன சொல்ல வேண்டியது நான் வந்து சொன்னோம். நீங்களும் ஒரு தூரம் வந்திருக்கீங்க. அந்த கோவிட் காலத்தில் கோவிட் வந்து இன்னைக்கு ஏறக்குறைய 100 கேஸ் பிள்ளைங்கள நீங்கள் பாதுகாப்பு பண்ணணும். நீங்கள் எல்லாம் ஊசி போட்டு நான் வந்து 2 ஊசி போட்டேன். அதனால் வந்து அதை வந்து 100% அந்த பாதுகாப்பு இல்லை. அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து தான் போனோம். நீ கண்டிப்பாக உங்களோட அந்த சுகாதாரத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடு கொடுக்க நான் வேலையை நன்றி தெரிவித்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.